ஜனநாயகன் இல்ல பிணநாயகன் அப்படின்னு நம்மளுடைய நேர்காணல நிறைய முறை குறிப்பிட்டிருக்கிறீங்க. இதுதான் அவருக்கு கை கொடுக்கும்னு நினைக்கிறாரு. சாகப்போற நேரத்தில் சங்கரா எப்படி கடைசி படத்தில் வந்து நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால்னு சாட்டை எடுத்தாப்புல மக்கள் நம்பி விடுவார்கள் என்று அவர் நம்பினால் அவரது நம்பிக்கை ஏமாற்றமாகத்தான் போயிடும். டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கும் போட்டி, என்டிகே வர்சஸ் டிவிகே தான் போட்டி. விஜய் வந்து அமித்ஷாவுடைய கிரியேஷன் என்பது தெளிவாக விளங்குகிறது. சில பத்திரிகையாளர்களா திமுக நடுங்கி போய் இருக்கு நல்லா சொல்றாங்க. 35% ஓட்டு நல்லா சொல்றாங்க. நம்ம பில்டப் பண்றோமோ பீலா விடுறோமோ இந்த உலகம் நம்மளை நம்பணும்னு ஒரு வடிவேலு அது மாதிரி பில்டப் பண்ணி பீலா விடுறாங்க. தகுடு திட்டங்கள் எல்லாம் வெளியே வந்துருச்சு. தமிழரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே அரசியல் விமர்சகர் மற்றும் விஞ்ஞானி டாக்டர் வி பொன்ராஜ் அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம். சார் வணக்கம் சார், எப்படி இருக்கிறீங்க சார்? நெடுநாளா உங்களுடைய நேர்காணல் நம்ம தமிழரம் வாயிலா வெளியாகவில்லை. நிறைய நேயர்களே பொன்ராஜ் அவர்களுடைய நேர்காணல் இல்லை அப்படின்னு கேள்வி எழுப்புற அளவுக்கு காலம் அதிகமாயிருச்சுங்க சார். நான் வெளிநாடு போயிட்டேன், கனடா சைனா எல்லாம் போயிட்டு ஒரு டூர் போயிட்டு வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. சரிங்க சார். அதில் பிஸியாக இருந்ததுனால யாருக்கும் நேர்காணல் கொடுக்க முடியல. மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றிங்க சார். நன்றிங்க சார். சார், இப்போ ஜனநாயகன் படம் ஆடியோ லான்ச் எல்லாம் வெளியாகிருக்கு. நீங்க ஆரம்பத்திலிருந்தே அது ஜனநாயகன் இல்லை பிணநாயகன் அப்படின்னு நம்மளுடைய நேர்காணல நிறைய முறை குறிப்பிட்டிருக்கிறீங்க. எப்படி சார் இதுதான் அவருக்கு கை கொடுக்கும்னு நினைக்கிறாரா? பாவம், அவர் கடைசி படம் சாகப்போற நேரத்தில் சங்கரானா எப்படி சாகப்போற நேரத்தில் கடைசி படத்தில் மக்கள் சீர்திருத்த வசனம், ஆட்சியை பிடிக்கிற வசனம், இதெல்லாம் வந்து வச்சா எப்படி கை கொடுக்கும்? எம்ஜிஆர் வந்து ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் மக்களுக்காக நடித்தார். மக்களது வாழ்க்கை முறையை மாற்றுவதற்காக நடித்தார். அன்பை விதைத்தார், பண்பை விதைத்தார், பாதத்தை விதைத்தார், தலைமை பண்பை விதைத்தார், தைரியத்தை விதைத்தார், குடிப்பழக்கத்தை வெறுத்தார். வந்து இந்த மாதிரி வந்து வன்முறை காட்சிகளை தவிர்த்தார். அப்போ சிந்திக்க வைத்தார். இது வந்து கிட்டத்தட்ட 1940 அவருடைய ஜேர்னி 1977 வரைக்கும் தொடர்ந்து அதை வந்து ஒரு வேள்வியாக பண்ணிகிட்டு இருந்தார் எம்ஜிஆர். கடைசி படத்தில் வந்து நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால்னு சாட்டை எடுத்தாப்புல மக்கள் நம்பி விடுவார்கள் என்று அவர் நம்பினால் அவரது நம்பிக்கை ஏமாற்றமாகத்தான் போய் முடியும். வேணா கமர்ஷியலாக படம் ஹிட் ஆகட்டும், இதுதான் அரசியலுக்கு. ஆனால் அந்த பணத்தை அவர் செலவழிக்க மாட்டார். அவரது ரசிகர்கள் 100 ரூபா டிக்கெட் 1000 ரூபா 2000 ரூபாய்க்கு விற்பாங்க. ஒரு கலைவரம் நடக்கும். நம்ம பார்க்க தானே போகிறோம். ஊழலற்ற ஆட்சியை கொடுப்பவர் 100 ரூபா டிக்கெட்டை 100 ரூபாயிலேயே ரசிகர்களை பார்க்க வைப்பாரா, இல்லை வந்து 1000 ரூபாய்க்கு விற்க வைப்பாரா அப்படின்றத பார்க்கத்தான் போகிறோம். அதனால் வந்து அவர் பட ப்ரமோஷனுக்காக போயிருக்காரு. பாண்டிச்சேரி போனார், ஒழுங்காக போலீஸ் சொன்னதை கேட்டு நடந்தார். மலேசியா போனார், போலீஸ் சொன்னதை கேட்டு நடந்தார். தமிழ்நாட்டில் மட்டும் வந்து அவருக்கு வந்து போலீஸை, காவல்துறையோட அறிவிப்பை மீறுவது அவர் வழக்கமாக மாறிவிட்டது. இது வந்து தமிழ்நாட்டு இளைஞர்களை, மாணவர்களை அவர் வந்து எவ்வளவு துச்சமாக மதித்து கொண்டிருக்கார் என்பதற்கு ஒரு சான்று. இந்த ஓபிஎஸ் டிடிவி எல்லாமே விஜய் பக்கம் போகிற மாதிரியே சொல்கிறாங்களே சார், அது வாய்ப்பு இருக்குது? அப்படி போக இருக்கான வாய்ப்பு இருக்குது. அதுவும் ஒரு அவங்களுக்கான ஒரு ஆப்ஷன் இந்த ஓப்பனாக தானே இருக்குது. இப்போ ஓபிஎஸ் டிடிவி போகிறாங்களோ இல்லையோ, அவங்க வந்தால் தான் விஜயால் வந்து கூட்டணி அமைக்க முடியுன்ற நிலைமை இருக்குது. ஓபிஎஸும் டிடிவியும் விஜய் பக்கம் போனால்தான் விஜயே வந்து சீமானுடைய 8% மிஞ்சி வாக்கு வாங்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் ஏற்படும். ஓபிஎஸ், டிடிவி, பாமகவில் ஒரு குரூப்பு, தேமுதிக, இந்த மாதிரி 4-5 கட்சிகள் சேர்ந்தாச்சுன்னா, விஜய் பக்கம் சேர்ந்துச்சுன்னா 4% மீறி 8% பிடிக்கலாம். அது சேரலை அப்படின்னா அந்த 4% தான், 4 to 5% தான் விஜய்க்கு கிடைக்கக்கூடிய வாக்காக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஒட்டுமொத்தமாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு உச்சபட்ச நட்சத்திரம், உச்சபட்ச கேரியரை விட்டுட்டு வரும்பொழுது, அது ஒரு வருஷம் கட்சி ஆரம்பித்து 1 வருஷம் கழித்து ஒரு பிரம்மாண்டமான மாநாடு நடத்தும் பொழுது விக்கிரவாண்டியில் கூட்டின கூட்டம் 1 லட்சம் சேர் போட்டாங்க. 2 லட்சம் 3 லட்சம் வந்திருக்குமா? 3 லட்சம். மதுரையில் அதை விட பெரிய மைதானம் 1.5 லட்சம் சேர் போட்டாங்க. 3 லட்சம் இல்லைன்னா 5 லட்சம் வச்சுக்கோங்க. இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விஜய் ரசிகர்கள் அத்தனை பேருமே இளைஞர்கள் கூட்டம், விஜய் ரசிகர்கள் கூட்டம் அந்த மாநாட்டுக்கு வந்துருச்சு. அதுதான் அந்த ஓட் பேங்க். கண்டிப்பாக அந்த ஓட் பேங்க் இருக்குது. அது அவங்க ஃபேமிலி சேர்த்து போட்டான். 4 பேர் சேர்த்து போட்டாங்கன்னா எவ்வளோ ஆச்சு? ஐநாங்க 20 லட்சம் வாக்கு. 20 லட்சம் வாக்கு 4 கோடி வாக்கில் 20 லட்சம் வாக்கு 5%. இதுதான் விஜயனுடைய வாக்கு வங்கி பலம். இதுதான் வந்து ரியலிஸ்டிக்கான எஸ்டிமேட். இதுக்கு மேலே அங்கே ஒன்றும் சரக்கு இல்லைங்க. அந்த 5 லட்சத்தை கூட்டிகிட்டு மதுரைக்கு, விக்கிரவாண்டிக்கு, என்ன எடுத்து போகிற இடங்களுக்கெல்லாம் அந்த 5 லட்சத்தை கூட்டிகிட்டு போய் ஒரு ஊடகத்துக்கு பணத்தை கொடுத்து ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி
லைவ் டெலிகாஸ்ட் பண்ணி கட்சிகளை எல்லாம் மிரள வச்சு இவங்க பண்ணுவாங்களே ஒழிய கிரவுண்ட் ரியாலிட்டி என்னன்னு மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால் விஜய் இஸ் நாட் அ ஃபேக்டர் டு பி கவுண்டர்ட் வித். இன்றைக்கி வந்து போட்டி வந்து டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கும் தான் போட்டி, என்டிகே வர்சஸ் டிவிகே தான் போட்டி. ஓகே, இதுதான் கணக்கு. ஆனால் அது இவங்க சேர்ந்தா ஒரு பெரிய பலம் வந்துடும். விஜயோடைய வாக்கு சதவீதம் நீங்கள் பார்த்துருப்பீங்க சார், சில பத்திரிகையாளர்களாக திமுக நடுங்கி போய் இருக்கு நல்லா சொல்கிறாங்க, 35% ஓட்டு நல்லா சொல்கிறாங்க. இது ஒரு பெரிய பலம்னு அவங்க எடுத்துக்கிறாங்களா? எதை வச்சு களத்தில் அப்படி நிலவரம் இருக்கா? இல்லை, இதெல்லாம் வந்து பில்டப் பண்ணுற வேலை தானே. நம்ம பில்டப் பண்ணுறோமோ பீலா விடுறோமோ, இந்த உலகம் நம்மளை நம்பணும்னு ஒரு வடிவேலு அது மாதிரி பில்டப் பண்ணி பீலா விடுறாங்க, உலகம் நம்புகிற மாதிரி. அதனால் வந்து நீங்கள் வந்து சர்வே, எந்த சர்வே எடுத்தாங்க? இந்தியா டுடே சொல்லிட்டான், நாங்கள் எடுத்த சர்வே இல்லை, அது அவங்க உள்ள கட்சிக்குள்ளே எடுத்த சர்வேயை இந்தியா டுடே பேரில் பொய்யா வெளிவரப்புறாங்கன்னு. அப்போ இவங்களுடைய தகுடு தத்தங்கள், இந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்டினுடைய தகுடு தத்தங்கள் எல்லாம் வெளியே வந்துருச்சு. அதே மாதிரி தினமலர் போன்ற பத்திரிகைகள் வந்து வலதுசாரி ஊடகங்கள் வந்து விஜயை தூக்கி பிடிக்கிறதுல, வலதுசாரி அரசியல் விமர்சகர்கள், வலதுசாரி நண்பர்கள், இவங்க எல்லாருமே வந்து விஜயை தூக்கி பிடிக்கிறதுல முன்னணியில் இருப்பதன் காரணமாக விஜய் வந்து அமித்ஷாவுடைய கிரியேஷன் என்பது தெளிவாக விளங்குகிறது. விஜயனுடைய குடுமி வேற சிபிஐயில் மாட்டியிருக்கு. அதனால் விஜய் யார் என்பதை மக்களுக்கு தெரிந்துவிட்டது. கிறிஸ்தவ மக்களுக்கும், முஸ்லீம் மக்களுக்கும், எஸ்சி எஸ்டி மக்களுக்கும், விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய ஜாதியை சேர்ந்த மக்களுக்கும் யார் பின்னால் சென்றால் பாதுகாப்பு என்பது அவருக்கு தெரியும். கிறிஸ்மஸில் இத்தனை சர்ச்சை அடித்து உடைச்சிருக்கான் நார்த் இந்தியாவில், தமிழ்நாட்டில் உடைக்க முடியுமா? ஸ்டாலின் இருக்க வரைக்கும் உடைக்க முடியுமா? நீங்கள் உடனடியாக ஆக்ஷன் ஆகுமா இல்லையா? நடக்குமா இல்லையா? வன்முறையாளர் மேலே அரசு பாயுமா இல்லையா? சட்டப்படி நடவடிக்கை இருக்குமா இல்லையா? அப்போ என்ன ஆகும்? அதை பற்றி எந்த கண்டனமும் கிடையாது. மணிப்பூரில் 400 சர்ச்சை எரிச்சு கொண்டு 60,000 கிறிஸ்தவ மக்களை தெருவு கொண்டாந்து விட்ட இந்த பிஜேபிக்கு வாளாக, துண்டுகோளாக இந்த விஜய் போன்ற ஆட்கள் செயல்பட்டு கொண்டிருப்பது மக்கள் மத்தியில் வந்து இவங்கெல்லாம் எக்ஸ்போஸ் ஆகி நிற்கிறாங்க. எனவே வந்து இவர்கள் ஒரு சில கணக்கு இவங்க சொல்கிறாங்க. ஏற்கனவே ஏடிஎம்கே 20%, தேமுதிக 3%, என்டிஏ 18%, 41% இருக்கும். நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒன்றா சேர்ந்தோம்னா நாங்கள் ஆன்டி இன்கம்பன்சியை வச்சு ஜெயிச்சிருவோன்ற ஒரு பெர்செப்ஷனை இவங்க கிரியேட் பண்ண பார்க்குறாங்க. ஆனால் அந்த பெர்செப்ஷனே ஊற்றிக்கிச்சு. அங்கே டிடிவி இல்லை, ஓபிஎஸ் கிடையாது, பாமக இல்லை. அப்புறம் எப்படி 18% வரும்? அங்கே வந்து 8.5% காலி. பாமக போச்சு அப்படின்னா அது ஒரு 5% காலி. அண்ணாமலை போச்சுன்னா அது ஒரு 3% காலி. அப்போ என்னாச்சு? மிச்சம் என்ன இருக்குது? 3%. அப்போ ஏடிஎம்கே 20%, அது ஒரு 3%. தேமுதிக ஒரு வேளை ராஜ்யசபா சீட்டு கொடுத்து சேர்ந்தாங்கன்னா 3%. எவ்வளோ ஆச்சு? 26%. 26% வச்சு இப்படி ஜெயிப்பாங்க. அவங்களால வந்து ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் 2ஆம் இடத்திற்கு வருவதற்கு ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி 2ஆம் இடத்திற்கு வரும். 3ஆம் இடத்திற்கு தான் இப்போ போட்டி. 3ஆம் இடத்திற்கு தான் விஜய்க்கும் சீமானுக்கும் இடையில் போட்டி. விஜய் தனித்து நின்னால் சீமானை ஜெயிக்க முடியாது. ஆனால் விஜய் கூட்டணி சேர்ந்து யார்? டிடிவி, ஓபிஎஸ், பாமக, தேமுதிக இவங்களெல்லாம் கூட்டணி சேர்த்துட்டு ரஜகத துரகாதிபதிகளோடு வந்தால் ஒரு வேளை வந்து சீமானை முந்தி வரலாம். இதுதான் கிரவுண்ட் ரியாலிட்டி. இதுக்கு மேலே வந்து இருக்க மாதிரி எனக்கு தெரியல. எந்த செஃபாலஜிஸ்ட்டு சொன்னாலும் நீங்கள் 1947 சுதந்திரமானம் 52லேருந்து மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் நடந்த எலெக்ஷனில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் ஒரே ஒரு தேர்தல் தான் மக்கள் வெகுண்டெழுந்து கோவப்பட்டு ஒரு ஆட்சியை தூக்கி எறிந்திருக்கிறார்கள். எப்போ அப்படி தெரியுமா? 91, 96 ஜெயலலிதா கவர்மெண்ட். இந்த ஆட்சியை ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாது, மீண்டும் ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தால் தமிழக மக்களை ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாதுன்னு ரஜினிகாந்த் சொன்னார். பயங்கரமான ஆன்டி இன்கம்பன்சி, வளர்ப்பு மகன் திருமணம், ஆடம்பரம், அதிகாரம், ஊழல், இப்படி கொடிகட்டி பறந்த வேளையில் மக்கள் வந்து 33% வாக்கு வித்தியாசத்தில் ஜெயலலிதாவை தோற்கடித்தார்கள். எவ்வளவு? 33% வாக்கு வித்தியாசத்தை. அந்த அளவுக்கு ஆன்டி இன்கம்பன்சி இருந்தது. 1967 11%. 1967 அண்ணா ஆட்சி மாற்றம் கொண்டாடும் போதும் 11% வித்தியாசம். எம்ஜிஆர் ஆட்சி மாற்றம் கொண்டு போது 8% வித்தியாசம். 1989 எம்ஜிஆர் காலத்துக்கு பிறகு திமுக ஆட்சிக்கு வரும்போதும் அது ஒரு அரௌண்டு 6 to 7% வித்தியாசம். இவ்வளோதான் வித்தியாசம். ஜார்ஜே அணி இருக்கும்போது மக்கள் வெகுண்டெழுந்து போட்டது 33%. இன்றைக்கி திமுக மேலே விஜய் தீய சக்தின்னு சொன்னதுனால ஒட்டுமொத்த தமிழக மக்களும் திமுகவை தீய சக்தின்னு பார்த்துட்டாங்களா? ஸ்டாலின் மேலே அந்தளவுக்கு வெறுப்பு இருக்கா? ஸ்டாலின் செய்த நலத்திட்டங்கள், ஸ்டாலின் செய்த அதனுடைய ஆளுமை, ஸ்டாலினுடைய உரிமை குரல், மத்திய அரசை எதிர்த்து போராடக்கூடிய சட்ட வலிமை, அரசியல் வலிமை, உரிமை குரல், இதெல்லாம் வந்து அவருக்குன்னு ஒரு அட்வான்டேஜ் கொடுத்து மக்கள் மத்தியில் காலை உணவு திட்டத்திலேருந்து அன்புச்சோலை திட்டம் வரைக்கும் 1008 திட்டங்களை கொடுத்துருக்காரு. மொழிக்காக போராடுறாரு, மாநில சுயாட்சிக்காக போராடுறாரு.
இத்தனையும் பண்ணி மதவாதத்தை ஒழிப்பதற்காக போராடுறாரு. திருப்பூன்றத்தில் ஒரு ஸ்டாண்டே எடுக்க முடியாத விஜய் களத்திலே இல்லாதவங்களை நாங்கள் சந்திக்க மாட்டோம்னு சொல்கிறாரு. பிஜேபி களத்திலே இல்லை. பிஜேபி ஒவ்வொரு செயலிலும் மேலே இருந்துக்கிட்டு ஆட்சி நடத்துது. ஹையர் எஜுகேஷனில் தலையிடுது, சட்ட ஒழுங்கில் தலையிடுது, அடுத்து என்ன தேசிய பேரிடர் நிவாரண நிதியில் தலையிடுது, மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு தலையிடுது, ஒரு பைசா தர்றதில்ல. ஸோ இப்படி உத்தரப்பிரதேசத்துக்கு 7.5 லட்சம் கோடி கொடுத்தது, பீகாருக்கு 4.4 லட்சம் கோடி, தமிழ்நாட்டுக்கு 1.25 லட்சம் கோடி. இதுதான் மத்திய அரசு கொடுத்த பணம், டேக்ஸ் டெவல்யூஷன். இத்தனை பிரச்சனைகளுக்கு மத்தியில் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியை 16% கொண்டு போய் சேர்த்துருக்காரு ஸ்டாலின். தமிழ்நாடு அந்நிய நாட்டு முதலீட்டை 11 லட்சம் கோடியை கொண்டாந்துருக்காரு. அது 80% சக்ஸஸ் ரேட். பெர் கேபிட்டா இன்கம் 3.5 லட்சம் ரூபா, இந்தியாவை விட அதிகமான பெர் கேபிட்டா இன்கம். ஆல்ரவுண்டு க்ரோத் கொண்டாந்துருக்காங்க. பிரச்சனை இருக்குது, திமுக ஆட்சியில் பிரச்சனை இல்லைன்னு சொல்லலை, பிரச்சனை இருக்க தான் செய்யும். ஓல்டு பென்ஷன் கொடுக்கல, சட்ட ஒழுங்கு பிரச்சனையில் சரியான மேன் பவர் இல்லை, எஃப்ஐஆர் ஒழுங்காக ஃபைல் பண்ணப்படலை, பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணங்கள் கிடைக்கல, குற்ற செயல்கள் புரிந்தவர்கள் தப்பிக்கிறாங்க, இதெல்லாம் இருக்குது. கஞ்சா போதைப் பொருட்கள் பழக்கம் அதிகமாக இருக்குது. மின்சார கட்டண உயர்வு எப்போதும் இல்லாத அளவிற்கு 3 மடங்கு உயர்ந்திருக்கிறது. அதுக்கு காரணம் உதயமின் திட்டம். இவங்க வாங்கின கடன், ஏடிஎம்கே வாங்கின கடன், அந்த கடனை சரி கட்டணும்னா உதயமின் திட்டத்தை சேரணும். அப்போ தான் அவன் ஃபைனான்ஸ் பண்ணுவான். ஃபினான்ஸ் பண்ணால் நீ மின் கட்டணத்தை உயர்த்தினா தான் ஃபினான்ஸ் பண்ணுன்னு சொல்லிட்டான். அதுக்கு காரணம் இவங்க தான். அதையும் ஏற்றிருக்காங்க. இத்தனைக்கும் மத்தியில் இந்த ஆட்சியை நிர்வகித்து நடத்தணும். உயர்கல்வித்துறையில் மிகப்பெரிய ஒரு சிக்கல் இருக்குது, திமுக அரசு ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கு. உயர்கல்வித்துறை கிட்டத்தட்ட ஸ்டாண்ட்ஸ்டில் நிலைமைக்கு வந்துருச்சு. உயர்கல்வித்துறை மத்திய அரசு இதனுடைய தலையீடு, விக்சித் பாரத் சிக்ஷா அபியான்னு சொல்லி ஒரு புது சட்டத்தை கொண்டாந்துருக்கான். கொண்டாந்து ஒட்டுமொத்த கண்ட்ரோலையும் சென்ட்ரல் எடுத்துக்கிறான். ஸ்டேட் கவர்மெண்ட்டே இல்லைன்ற மாதிரியான ஒரு நிலைமையை கொண்டாடும். நம்மளுக்கு இனிமேல் அண்ணா யூனிவர்சிட்டியோ, மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோ, மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியோ, பன்னூர் சுந்தரா யூனிவர்சிட்டியோ, பாரதியார் யூனிவர்சிட்டியோ, பாரதிதாசன் யூனிவர்சிட்டியோ, அன்னை தெரசா யூனிவர்சிட்டியோ, எந்த யூனிவர்சிட்டியுமே செயல்படாத நிலைக்கு தள்ள வேண்டிய நிலைமைக்கு இன்றைக்கி மத்திய அரசு கொண்டாந்துருச்சு. என்ட்ரி 66 கன்கரண்ட் லிஸ்ட்டில் கோஆர்டினேஷன் டிட்டர்மினேஷன் ஆஃப் ஸ்டாண்டர்டுக்கு தான் அதிகாரம் இருக்குது. ஆனால் டிட்டர்மினேஷன் ஆஃப் ரெகுலேஷன், கிரியேஷன் அண்ட் ரெகுலேஷன் ஆஃப் யூனிவர்சிட்டி மொத்த அதிகாரமும் என்ட்ரி 33 படி மாநில அரசு தான் இருக்குது. இதை மீறி சட்டத்தை கொண்டாந்துருக்காங்க மத்திய அரசு. இதை எதிர்த்து கேட்பதற்கு இங்கே உள்ள எதிர்க்கட்சிகள் இதுவரைக்கும் வாய் திறந்திருக்காங்க. யார், எடப்பாடியோ இல்லை சீமானோ இல்லை விஜயோ யாராவது வாய் திறந்தாங்க. எம்ஃபில் படித்தவங்க நான் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட் எடுக்கக்கூடிய, இன்ஜினியரிங் காலேஜில் நான் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட் எடுக்கக்கூடிய டீச்சர்ஸ், ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேத்ஸு, இங்கிலீஷு, தமிழ், இந்த மாதிரி நான் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட் எடுக்கிறவங்க எம்ஃபில் படித்தது செல்லாது என்று யூஜிசி ஒரு தாக்குதல் கொண்டு நேஷனல் எஜுகேஷன் பாலிசியின் படி, நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை தமிழ்நாடு அரசு அப்போஸ் பண்ணுது. ஆனால் அண்ணா யூனிவர்சிட்டி கவர்னர் வழியாக அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுது, கவர்னர் மூலமாக அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுது. எல்லா இன்ஜினியரிங் காலேஜுக்கும் தாக்கீது அனுப்பி 1100 ஆசிரியர்கள் இன்றைக்கி பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. இதை கேட்பதற்கு நாதி இல்லை. அப்போ இப்படிப்பட்ட சிக்கலான சூழ்நிலையில் இன்றைக்கி திமுக அரசு இந்த இத்தனைக்கும் மேலே வளர்ச்சியில் கான்சன்ட்ரேட் பண்ணுறாரு, திட்டங்களில் கான்சன்ட்ரேட் பண்ணுறாரு. மாணவர்களுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட்டு நான் முதல்வர் ஸ்கீமில் 42 லட்சம் பேருக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட்டை உருவாக்கி கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி பல்வேறு திட்டங்களை அவர் போட்டு கொண்டாந்துட்டுருக்காரு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு க்ரோத், ஒரு 2 டிஜிட் க்ரோத் இன்னொரு 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகளுக்கு இருந்தால் தமிழ்நாடு நல்ல வளர்ந்த நிலைக்கு வரும். அந்த 5 ஆண்டுகளுக்கு 10 ஆண்டுகளுக்கு அந்த க்ரோத் தொடர்ந்தால் கண்டிப்பாக இந்த ஓல்டு பென்ஷன் பிளான் ப்ராப்ளம், நிதி மத்திய அரசை எதிர்பார்த்து சார்ந்திருக்கக்கூடிய நிதி டிபெண்டன்ஸு, இதெல்லாம் குறையும். வளர்ச்சி கூட 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 இதெல்லாம் குறையும். அதுக்கு சில அதிரடி நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும். அடுத்த 5 ஆண்டுகளில் அப்படிப்பட்ட அதிரடி நடவடிக்கைகள் எடுத்தால் மட்டும்தான் இந்த பிரச்சனையிலிருந்தெல்லாம் சால்வ் பண்ண முடியும். அதை எடுப்பதற்குரிய பக்குவத்தில் இன்றைய தமிழக முதலமைச்சர் இருக்கிறார். இதை தூக்கி திடீர்னு நாளுக்கு மாற்றி கொடுத்தோம்னா என்ன ஆகும் அப்படின்னு நமக்கு தெரியாது. ஒரு அரசியல் அறிவும் இல்லை, ஒரு அரசியல் புரிதலும் இல்லை. திட்டங்கள், ப்ராஜெக்டு, கரப்ஷன், கமிஷன், கலெக்ஷன், இது எல்லா கட்சியும் பண்ணுது. திமுக, அதிமுக, பிஜேபி, காங்கிரஸ் யாருமே ஊழலுக்கு விதிவிலக்கு அல்ல. இப்போ புதுசாக வந்திருக்கக்கூடிய கட்சி, அனைத்து கட்சி உட்பட, அது என்டிகேயாக இருக்கட்டும், அது டிவிகேயாக இருக்கட்டும், அனைத்து கட்சி ஊழலுக்கு இவர்கள் நேர்மையாளர்கள் என்று நீங்கள் சர்டிஃபை பண்ண முடியாது. அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலில் இந்த நிலைமையில் இன்றைக்கி யாரை நம்ம சூஸ் பண்ண வேண்டிய கடமை மக்களுக்கு இருக்குது. அப்போ அந்த கடமையில் தவறினால் அடுத்த ஒரு எதிர்காலத்தினுடைய
எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும். இப்போ இந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டம், அரசு ஊழியர்கள் கூட நீங்கள் சொல்லலாம் சார். இப்போ தூய்மை பணியாளர்கள் போராட்டம் ஆல்ரெடி ரொம்பவுமே பெரிய அளவில் பேசப்பட்டது. இன்னைக்கு கூட அவங்க போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. இது எல்லாமே தேர்தலில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் தானே? கண்டிப்பாக தூய்மை பணியாளர்கள் குறைந்த அளவில் இருந்தால் கூட அவங்க அவங்களது பணி நிரந்தரத்திற்கு அவர்கள் போராடுறாங்க. அவர்களது வேலை ரொம்ப கடினமான வேலை. அவர்களது உழைப்பு அளவிடற்கரிய உழைப்பு. அந்த உழைப்பு இன்னைக்கு தனியார் முதலாளிகளால், பிரைவேட் கம்பெனியால் சுரண்டப்படுகிறது. அவர்களுக்கு பணி நிரந்தரம் இல்லை. அவர்களை பணி நிரந்தரம் பண்ணுறதுக்கு நல்லா பண்ண முடியும். சாலிட் லிக்விட் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் SLRM ஒழுங்காக அரசு இம்ப்ளிமெண்ட் பண்ணி, எடப்பாடி அரசு இருக்கும்போதும் குப்பையை ஒவ்வொரு வீட்டிலேருந்து கலெக்ட் பண்ணுறதுக்கு 3 ரூபா கலெக்ட் பண்ணலாம்னு சொல்லி ஒரு சட்டம் போட்டாங்க. ஒவ்வொரு வீட்டிலேருந்தும் மக்கும் குப்பை மக்காத குப்பையை பிரித்து வீட்டிலேருந்து கலெக்ட் பண்ணுறதுக்கு 3 ரூபா கொடுக்கணும். அப்போ தான் தொழிலாளர்கள் கலெக்ட் பண்ணிட்டு போவாங்க. கிட்டத்தட்ட 1 கோடி பேர் வாழக்கூடிய சென்னை 20 லட்சம் வீடு இருக்குது. இந்த 20 லட்சம் வீடு ஒரு நாளைக்கு 3 ரூபா குப்பையை கலெக்ட் பண்ணிட்டு போனாங்கன்னு அந்த குப்பையிலேருந்து பிரித்து எடுக்கக்கூடிய காசு எவ்வளோ தெரியுமா? குப்பையிலேருந்து ஒரு வீட்டிலேருந்து 6 ரூபா கிடைக்கும். 6 3 9 ரூபா. 9 ரூபா கிடைக்கும். மக்கும் குப்பை மக்காத குப்பை. ஒன்று உரமாக கிடைக்கும், இன்னொன்று ரீசைக்கிளிங் பண்ணலாம். இது கிட்டத்தட்ட 9 ரூபா கிடைக்கும். அப்போ 20 லட்சம் × 9 ரூபா எவ்வளோ ஆச்சு? 18. 1 கோடியே 80 லட்சம். ஒரு நாளைக்கு 1 கோடியே 80 லட்சம் ரூபா. ஒரு மாதத்துக்கு எவ்வளோ ஆச்சு? 2 கோடி கணக்கு வச்சுக்கோங்க. 2 6 60 கோடி. 60 கோடி வருமானம். இந்த வருமானம் வந்துச்சு அப்படின்னா இந்த பணியில் இருக்கக்கூடிய துப்புரவு தொழிலாளர்கள் அத்தனை பேரையுமே நீங்கள் நிரந்தரம் பண்ணிடலாம். ப்ராப்ளம் எங்கே வருது அப்படின்னா, அரசு ஊழியர் ஆன உடனே அவர்கள் வேலை பார்க்கறதில்லை. நான் அரசு ஊழியர், நான் வேலை பார்க்க மாட்டேன் என்று அவர்கள் அந்த வேலையை பார்க்குறதில்ல, மக்களை மதிக்கிறதில்ல. அதனால் என்ன பண்ணுறாங்க, ப்ரைவேட்டை கொடுத்தா ப்ரைவேட் ஒழுங்காக இருக்கும், ப்ரைவேட்ட ஒழுங்காக வேலை பார்ப்பாங்க என்றெல்லாம் இன்றைக்கி ஒட்டுமொத்த குளோபலைஸ்டு சினாரியோவில் இந்த ப்ரைவேட்டைசேஷன் என்ற கான்செப்ட் இடம்பெற்று வருகிறது. அதில் என்ன அரசு பண்ணலாம் அப்படின்னா, நிர்வாகம் இதெல்லாம் பண்ணிவிட்டு ஃபிக்ஸேஷன் குறைந்தபட்சம் இவ்வளோ கூலி கொடுக்கணுன்ற ஃபிக்ஸேஷன் பண்ணணும். அது பெர்மனெண்ட்டாக கொடுக்குற மாதிரி ஃபிக்ஸேஷன் பண்ணணும். அதில் அரசு தலையிட்டு நடவடிக்கை எடுத்தால் அந்த பிரச்சனைகள் வருங்காலங்களில் அது வராமல் இருக்கலாம். அதை செய்யணும். இன்னொரு பக்கம் இந்த வெல்லும் பெண்கள் அது தொடர்பாக ஒரு கூட்டம் திருப்பூரில் கூட நடத்துனாங்க. இதில் என்ன சார், இது பெண்களுடைய வாக்கு விஜய்க்கு அதிகமாக இருக்குது, அதனால தான் திமுக அரசு இப்படியான ஒரு கூட்டத்தை நடத்துது அப்படின்னு சொல்கிறாங்களே, அது உண்மைதானா? இல்லை, அப்படிப்பட்ட ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுகிறது. பெண்கள் வாக்கு, எங்கள் வீட்டில் 9 பேர் இருக்காங்க, விஜய்க்கு ஓட்டு போட்டுனா விஷம் வச்சு கொண்டுருவேன், என் புருஷனோட விஜய் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சில பெண்கள் டிவியில் ட்ரோல் மெட்டீரியலாக கேலி கூத்தான இடத்துக்கு ஆளாக இருக்காங்க. இந்த மாதிரி நவீன கால பெண்கள், தன்னை மறந்து சினிமா நடிகனுக்கு அடிமையான பெண்கள், பெண்கள் விஜயை பார்த்து தன் நிலையை மறந்து எக்ஸ்போஸ் ஆகி ஒரு கேவலமான ஒரு சித்தரிப்புக்கு ஆளாகிற சூழல் ஏற்பட்டிருப்பதன் காரணமாக திமுகவுக்கு பெண்கள்லாம், அது மட்டும் பெண்கள் இல்லை, சாதனை சரித்திரம் படைத்த பெண்கள் இருக்காங்க. புதுமை பெண் திட்டத்தில் சாதனை சரித்திரம் படைத்து வறுமையின் கொடுமையிலிருந்து மீண்டு படித்து முன்னேறி வாழ்க்கையில் வெற்றி பெற்ற பெண்கள் இருக்காங்க. அந்த 1000 ரூபாயை வச்சு எவ்வளோ தூரம் முன்னேறி இருக்காங்க என்று மக்களுக்கு காண்பிக்க வேண்டிய கட்டாயத்தில் திமுக இருக்கிறது. அதனால் பெண்கள் மாநாடெல்லாம் நடத்த வேண்டிய சூழல் ஏற்படுகிறது. ஏன்னா மக்களுக்கு 2 பக்கம் தெரியணும்ல, அதற்காக. நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க. மிக்க நன்றி. இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.